கட் பண்ணா ஒரு வாய்க்கல்ல லோக்கியோட ஒரிஜினல் மாஸ்க் மிதந்து வர அதை ஒரு நாய் கவ்விட்டு வேகமா ஊருக்குள்ள போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு டிம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அழகான குட்டி பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருக்க இது ஹீரோவோட குழந்தையான்னு பார்த்தா அதான் இல்ல. என்னைய மாமைய கொஞ்சம் தள்ளியா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் வந்து நிக்கிறான். அப்போதான் காட்டுறாங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் வதன்னு பெத்து வச்சிருக்கான். அதுல ஒரு குட்டி பையன் ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேனா இருப்பான் போல. மண்டைய வச்சு வேகமா ஹீரோவை ஒரு ஏந்துவான் பாருங்க. டேய் ஆல்ரெடி எனக்கு குழந்தை இல்ல இப்ப இது வேறையான்னு நினைக்க அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன மாமே உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்க அவ்வளவுதான். நம்ம ஹீரோவோட பிரச்சனையே தலைவன் இன்னும் செட்டில் ஆகல. சோ குழந்தை பிறந்தா அவனால கரியர்ல போக்கஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு திரியறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை வேணும். அதனால நம்ம ஹீரோயினும் வெட்டியா வீடியோ கேம் தானே விளையாண்டுட்டு இருக்கீங்க, அதை நம்ம குழந்தை கூட விளையாடலாம்லான்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினை சமாளிக்க என் செல்லம்ல பட்டுக்குட்டில பண்ணுக்குட்டிலன்னு சொல்லி கொஞ்சி வழக்கம் போல சமாளிக்கிறான். இந்த பக்கம் இந்த நாய் டைரக்டா லோக்கியோட மாஸ்க் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேருது. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டனால அவளை சமாளிக்கும் போது இந்த நாய் வந்து கரெக்டா நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோவும் சரியான டாக் லவரா இருப்பான் போல. அதனால அந்த நாயை பிடிச்சு கொஞ்சிறான். இந்த நாயோட பேரு ஓரஸ். நாம இதை டைகர்னு கூப்பிட போறோம். சரி இந்த டைகர் ரொம்ப புத்திசாலியான நாயா தெரியுது. ஹீரோவும் அதை பிடிச்சு விளையாடுறங்க பேர்ல உருட்டி எடுக்கிறான். அப்போ திடீர்னு இந்த மாஸ்க் எடுத்து ஹீரோ கிட்ட இந்த டைகர் கொடுத்தா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆட்டையை போட்டுட்டு வந்தா ஏதாவது நல்ல பொருளா ஆட்டையை போட்டுட்டு வான்னு, அதை விட்டுட்டு இந்த மாஸ்க போய் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அந்த பக்கம் கடவுள் ஓடின் டேய் மகனே அப்படின்னு சொல்லி கத்த அப்போ சன்பாத் எடுத்த லோக்கி யோ தகப்பா சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மாஸ்கை கண்டுபிடிச்சியா? இல்ல தகப்பா நான் கண்டுபிடிச்சது போலி மாஸ்க். அடே ஆல்ரெடி அந்த மாஸ்கால பூமியில நிறைய குழப்பம் வேற நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம பொம்பளை சோக்க கேக்குதடா, கடவுள்னா ஒரு டிசிப்ளின் வேணாமான்னு கத்த யோ தகப்பா பேசாம அந்த மாஸ்க் எங்க இருக்குன்னு நீயே சொல்ல வேண்டியதானு லோக்கி கத்த அதெல்லாம் ஓம் பிரச்சனை நீ தான் அதை பார்க்கணும்னு சொல்லி ஓடின்னு மறைஞ்சு போயிருந்தாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெண்ணிய குடிச்சிருப்பான் போல. சோ வெறி கொண்டு கார்ட்டூனை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். 10 வருஷமா கார்ட்டூன் வரைதான் ஒரு வெங்கல கிண்ணம் கூட வாங்குற அளவுக்கு ஒன்னும் சாதிக்கல. அதனாலதான் அவனோட ஒய்ஃபு கூட சரியா டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாங்க. சரி மறுநாள் நம்ம ஹீரோ ஆமா மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவன் கம்பெனி சுத்தி பார்க்க வந்த குட்டீஸுக்கு கம்பெனியை சுத்தி காட்டிட்டு சாப்பிட வர அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் மச்சான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனில ஹாலோவன் பார்ட்டி வைக்கிறாங்க. சோ அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸோட மாஸ்க ரெடி பண்ணுன்னு சொல்ல அப்போ டேனியல்னு ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்றவரு அங்க திடீர்னு லஞ்சு சாப்பிட வர உடனே நம்ம ஹீரோ அவர்கிட்ட தன்னுடைய கார்ட்டூன் ஐடியாவை சொன்னா ஐடியா ரொம்ப மொக்கையா இருக்கு, நான் வேணும்னா இன்னொரு நாள் உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதுல ஒரு நோட்ல நிறைய படத்தை வரைஞ்சி அதை திருப்பினா மோஷன் மாதிரி வரும்ல, அதே மாதிரி வரைஞ்சி கிஃப்ட கொடுக்க ஹீரோ ஹாலோவன் பார்ட்டிக்கு போகலாம்னு பார்த்தா அவனோட மாஸ்க காணோம். உடனே ஹீரோயின் அந்த இருக்குல ஒரு மாஸ்க் அதை எடுத்துட்டு போன்னு சொல்ல அதனால வேற வழி இல்லாம நம்ம டைகரை எடுத்துட்டு வந்த லோக்கியோட மாஸ்க் எடுத்துட்டு அங்கிருந்து போக அப்போ இந்த மாஸ்க்